என் தங்கப்பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த 2 பேரின் வருகை நாளை உன் வீட்டில் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, இவர்களினுடைய வருகையை மட்டும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாயானால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவாய். அதிலும் குறிப்பிட்ட நாளைய தினம் இவரின் வருகை உன் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் நேரம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன் தாயானவள் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லி விடுவேன் அல்லவா? அப்படி ஒரு 2 பேரின் வருகைக்காக நீ காத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வருகை எப்பொழுதுமே உன்னை அதிகமாக ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யார் ஒருவரினுடைய வருகை இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ கேட்கிறாயோ அந்த வருகையை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காகவே நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் உன் தாயானவள் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்றவுடன் நிச்சயமாக ஒரு துணிச்சல் எல்லோருக்குள்ளும் வரும். அதுபோல என் பிள்ளை இனியும் இந்த வாழ்க்கையில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதனை புரிந்து கொண்டு துணிந்து ஒரு முடிவை எடுக்கவா. இனி எந்த நேரமும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தெய்வம் உனக்கு சொல்வது எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உனக்கு சரியாக புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் முழுவதுமாக சார்ந்திருக்க என் பிள்ளைக்கு ஒருபோதும் நான் அனுமதி கொடுக்கவில்லை. ஏனென்றால் நீ சார்ந்து நின்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தார்கள் என்பதனை நான் அறிவேன். இவர்கள் எல்லாமும் முன்னின்று உனக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளை கொடுத்தார்கள் என்பதனை நான் அறிவேன். அதனால் இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார். இந்த விஷயம் இனி இந்த வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்காகவே எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் சரியாக நடக்கும். உன்னுடைய தேவைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படவில்லை. கடவுளிடம் நீ வேண்டுதல் வைத்தும் உனக்கு பதில் கிடைக்கவில்லை. பணத்தை இழந்தாய், பொருளை இழந்தாய், எல்லா இடத்திலும் என் பிள்ளை நிராகரிக்கப்பட்டாய். உன்னுடைய ஆத்மாவிலும் உன்னுடைய சிந்தனையிலும் உன் வாழ்க்கையிலும் நீ வறட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அடுத்த கட்டது நிலை என்ன என்பதனை கூட உன்னால் ஒருபோதும் சிந்திக்க முடியவில்லை. எல்லாமும் முடிந்தது என்று உனக்கு தோன்றுகிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையை தெய்வத்தின் கைகளில்தானே நீ கொடுக்க வேண்டும். தெய்வம் நமக்கு நடத்தும் என்பதனைத்தானே நீ நம்ப வேண்டும். தெய்வத்தை நம்புகின்ற இடத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்கும். எதிர்பார்ப்புகளை கண்டு பின்வாங்கி விடாதே. அதாவது எதிர்பார்ப்புகளும் எதிர்ப்புகளும் இந்த வாழ்க்கையில் ஒருவனுக்கு இருக்கும் பொழுது ஒருபோதும் பின்வாங்கி விடக்கூடாது. நீ செய்வது சரியாக இருந்து உனக்கு எதிர்ப்புகள் வருகிறது என்றால் அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான அறிகுறி. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை தவறு என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான முதலாவது அறிகுறி என்பதனை புரிந்து கொள். இறைவனை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் ஒவ்வொரு படைப்புகளையும் இந்த தெய்வம் அழைத்து கொண்டு தனியாக சென்றிருப்பார். மேலும் ஒருவர் மற்றவரை விட மேலானவர்கள் என்பதனை காண்பிப்பதிலேயே முனைந்து கொண்டிருப்பார்கள். என் குழந்தையே, தெய்வம் ஒன்று என்பதனால்தான் அவரவர் அவதாரங்கள் வந்த வேலையை முடித்துவிட்டு தெய்வமாக நிற்கிறார்கள். எல்லோருமே அவர்களுக்கு பணிக்கப்பட்ட விஷயங்களைத்தான் செய்ய வருகிறார்கள். என் குழந்தையே, சில அழிவுகளை தடுத்து நிறுத்த இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இவை எல்லாமும். சில அழிவுகள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது நம்மால் அதிலிருந்து சட்டென்று வெளிவந்து விட முடியாது. சட்டென்று இந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு வந்துவிட முடியாது. என்ன நடக்கிறது
ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் நான் இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் வரக்கூடிய இந்த காலங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உனக்கென மீட்டு கொள்ள தயாராக இரு. இந்த வராகி சொல்வது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எத்தனை முறை உனக்காக நான் வருகிறேன் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். எத்தனை முறை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை நடத்துகிறேன் என்பதனை சற்று புரிந்து கொள். இனிமேலும் என் குழந்தை, நீ எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியானது என்பதனை புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட தயாராகு. தேவையில்லாத எந்த விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நான் இருந்து உனக்கான நன்மைகளை இனி எப்பொழுதும் உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை இனிமேல் ஒருபோதும் உன்னால் தப்பித்துவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் போல நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய சில மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட முக்கியமானவர்கள் தானாகவே உன்னை தேடி வரும் பொழுது அவர்களை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதனைத்தான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒருபடி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து மட்டும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். இதுவும் கடந்து போகும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோருமே தனக்கு வலித்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள். தன்னால் இன்னொருவர் கஷ்டப்படுகிறார்கள் என்பதனை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சில பெற்றவர்களும் இங்கு அப்படி மாறிவிட்டார்கள். சில சொந்தங்கள் ஏற்கனவே இப்படித்தான் இருக்கிறார்கள். தெரிந்தவர்கள், நன்கு நெருக்கமானவர்கள் என்று நாம் நினைக்கின்றவர்கள் கூட இப்படித்தான் சில விஷயங்களை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டிய விஷயங்களை உன் விருப்பம் போல அது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் உன்னை நான் சுற்றியிருந்து உனக்கான தேவைகளை எல்லாமும் நடத்திவிட முடிவு செய்து விட்டேனோ அப்பொழுதே ஒவ்வொன்றையும் நான் உனக்கென சொல்லிக் கொடுக்க வந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொரு தருணங்களையும் முழுமையாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனை முறை உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைகள் உன் முன்னால் நின்றாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தீர்வுகளை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்களை என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த 2 பேரையும் நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேரும் வந்தால் போதும் என்று நீ ஒவ்வொரு நாளும் இரவு உறங்கும் பொழுதும் சரி, விடியும் பொழுதும் சரி எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். இவர்கள் மட்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு முழுமையான ஒரு அன்பை கொடுத்து விட்டால் போதும், வேறெதுவும் நமக்கு தேவையில்லை. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இனிமேல் நாம் கலங்க வேண்டாம் என்பது போலத்தானே உன் மனது யோசிக்கிறது.
அப்படி நீ யோசிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளை, நாளைய விடியல், அதாவது இன்றிரவே பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. பௌர்ணமி திதியானது குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தை பற்றித்தான் உன் அம்மா இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். பொதுவாகவே வீட்டு நிலைவாசலில் குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்வது வழக்கம். ஏனென்றால் அவர்கள் வந்து வாசம் செய்கின்ற இடம் ஒருவரின் வீட்டினுடைய நிலைவாசல் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டு நிலைவாசலில் உன் குலதெய்வம் வந்து நாளை நிற்கும். அவர்களை நீ சரியான கோணத்தில் உள்ளே வரவேற்க வேண்டும். அதாவது நாளை பூஜைகள் செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தினுடைய நிலைவாசலுக்கு தீபதூப ஆராதனைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாயினுடைய அன்பினால் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை எல்லாமே நான் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. இனி எதற்குமே என் பிள்ளை கலங்காதே. நாளைய விடியலில் முதலாவதாக உன்னுடைய குலதெய்வம், இரண்டாவதாக நாளைய பௌர்ணமியினுடைய விடியல் பொழுது மங்கள செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கின்ற நாள் என்பதனால் என் பிள்ளை மாசி நாளில் கந்தனை தேடி திருச்செந்தூரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த கந்தன் நாளைய தினம் உன் வீட்டை தேடி வருகிறார் என்று சொன்னால் நீ நம்புவாயா? நம்பித்தான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளையின் அன்பிற்காக செவி கொடுத்து நிற்கும் இந்த நேரம், என்னுடைய பிள்ளையினுடைய ஒவ்வொரு நேரங்களிலும் என் பிள்ளையோடு பேசுகின்ற நேரம் என்று ஒவ்வொரு நேரமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். கந்தன் நாளைய தினம் உன் வீட்டை தேடி வரப்போகிறார். எல்லோருக்கும் மிகவும் சுலபமாகவெல்லாம் இந்த பாக்கியம் கிடைத்து விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய தினம் உன் வாசலில் நிற்கும் உன் குலதெய்வமும் அந்த கந்தனும் நிச்சயமாக உன்னுடைய அன்பை முழுமையாக பெற துடிக்கிறார்கள். அவர்களுக்கு தீபதூப ஆராதனைகளை காட்டி நீ உள்ளே வரவழைக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த தீபதூப ஆராதனைகளில் அவர்கள் மனம் குளிர்ந்து விட்டால் அது போதும். என் தங்கமே, நாம் தேடி வந்த இடத்தில் நமக்கு என்ன மரியாதை கிடைக்கிறது என்பதை பொறுத்துதான் நமக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும். அதுபோலத்தான் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்திருப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உள்ளது என்னவோ நடப்பது என்னவோ என்பதனை எல்லாமும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் மாறத்தான் வேண்டும். தெய்வம் முழுமையாக உன் இல்லத்தில் நாளைய ஒரு தினம் மட்டும் இருந்து விட்டால் போதும். இவர்களின் வருகை உன் வீட்டில் இருப்பதை நீ உறுதி செய்து விட்டாய். அப்படியானால் நாளை இவர்களுக்கு நீ என்னவெல்லாம் செய்ய போகிறாய் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். இவர்களுக்காக உன் வாழ்க்கையில் நீ நடத்தக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ உன்னிப்பாக கவனித்துப்பார். இந்த வராகியானவள் துணையிருந்து எல்லாவற்றையும் இனி உனக்கு நடத்தும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விட வேண்டாம். எந்த விஷயத்தை நாம் எப்படி சொல்ல புரிய வைக்க வேண்டுமோ அப்படி சொல்லி நிச்சயமாக நான் உனக்கு புரிய வைத்து விடுவேன் என்பதனை மறந்து விட. உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே வருந்த வேண்டாம். எந்த நிலையில் என் பிள்ளையை நான் மீட்டெடுக்க நினைக்கிறேனோ அந்த நிலையில் நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நடக்கும் பொழுது கால் வலிக்கத்தான் செய்யும்.
சற்று அமர்ந்திருந்தால் அந்த வழி போய்விடும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பி விட்டுவிட்டால் அந்த துன்பம் மறந்து உன்னுடைய மனதே லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கைகளில் தான் இருக்கிறது. அதனால் எதற்குமே என் பிள்ளை நீ சிந்தித்து செயலாற்ற தொடங்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக உணர்ந்து நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு. உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் தெய்வங்கள் உன்னை முழுக்க முழுக்க காப்பாற்றுவார்கள் என்பதனையும் மறக்காது. உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க கவனமில்லாமல் எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையுமே இனி தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் இனிமேலும் உன்னை தயார்படுத்தவில்லை என்றால் மேலும் மேலும் மன கஷ்டம் என்பது உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். மேலும் மேலும் இந்த வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். இப்பொழுதாவது உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கந்தனின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. கந்தனின் அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா அவசியங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல நேரம்தான். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியின் பிறப்பிடம் இருக்கிறது என்பதனை மறக்காதே. இந்த வராகி உனக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக செய்து கொண்டே இரு. உன்னை அழைத்தவர்கள், இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் என்று எல்லோருமே இதற்காக ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக வருந்தி தவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை மறக்கக்கூடாது. இதற்காக முழுமையாக என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டிவிட வேண்டும். உன் வீட்டு நிலைவாசலில் குலதெய்வம், உன்னுடைய வீட்டிற்குள் முருகப்பெருமான். இதை தாண்டி இனி வேறு எது உனக்கு தேவைப்பட போகிறது? நான் என்ன சொன்னாலும் அதை கேட்கின்ற நிலைமையில் என் பிள்ளை இல்லை. நான் என்ன சொன்னாலும் அதை புரிந்து கொள்கின்ற நிலையில் நிச்சயமாக இல்லை. நீ எப்பொழுதும் போல பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ இருப்பது எல்லாமும் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை உனக்கு தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் மாறி இனி என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த நேரத்தில் யாரும் இதற்கு எந்த தடைகளையும் விதித்துவிடக்கூடாது என்பதில் நான் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கும் விஷயங்களை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் நல்ல விஷயங்களை நீ வெளிக்கொண்டு வந்து விட்டால் அது போதும். என்ன நடக்கப் போகிறது என்பதும் ஏது நடக்கப் போகிறது என்பதும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்கானதாக இருக்க வேண்டும். இனியும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி உன் நிம்மதியை இழக்காதே. உன்னுடைய குலதெய்வத்தையும் அப்பன் முருகனையும் நாளை உன் இல்லத்திற்குள் வரவழைத்தவர்களின் ஆசிகளை நீ பெறத்தான் போகிறாய். கந்தனின் நாமத்தை சொல். நிச்சயமாக அடுத்த நொடியே ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு விஷயங்களும் இனி உன்னை முழுமையாக தொடராது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதற்கு மேல் என் பிள்ளைக்கான தேவைகள் அத்தனையையும் உன் அம்மா நான் தீர்த்து கொடுப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இவர்கள் இருப்பதும் இவர்கள் வந்து நடத்துவதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு நல்ல நேரம் இனி ஆரம்பம்தான். என்றும் என்றென்றும் உன் தாய்
உன்னோடு பயணிப்பதை நீ ஒரு காலமும் மறந்து விடாதே. உனக்கு நல்லதை செய்யாமல் நான் ஓய்ந்து விட மாட்டேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.